இன்னைக்கு நம்ம டாப் 5 ஆக்ஷன் மூவிஸாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லா படமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆச்சு. IMDbல 7.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த படத்தோட கதை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசாசின் தான். ஆனால் அவருக்கு எந்த மிஷினை கொடுத்தாலுமே அவர் வந்து அதை முடிச்சதே கிடையாது. அதை ஒரு பேட் லக் கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்க டைமில் ஒரு டெட்லியான ஒரு மிஷனில் அவர் வந்து மாட்டிக்கிட்டாரு. அது என்ன மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயினுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசால்ட் வந்து பண்ணணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அசாசின்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி அவர் வந்து தப்பிச்சு வராரு, இப்படி ஒரு டெட்லிஸ்டான, அதாவது நம்ம ஹீரோ வந்து எந்த மிஷினே முடிச்சது கிடையாது. அதுக்கப்புறம் தான் இந்த மிஷினே கொடுக்குறாங்க. ஸோ இப்படி ஒரு டெட்லிஸ்டான ஒரு மிஷினில் வந்து நம்ம ஹீரோ மாட்டிக்கிறாரு. ஸோ எப்படி அதுலேருந்து வந்து தப்பிக்கிறாரு, எல்லா அசாசின்ஸுமே எப்படி அவர் வந்து சமாளிக்கிறாரு அப்படின்றது இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ படம் தமிழ் டப்ல அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி 2020 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்துக்கு IMDbல 6.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்ன, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் தான் நடிச்சிருக்காரு, நம்ம தாரு. ஸோ படத்துக்கு ஏற்ற மாதிரியே அந்த எக்ஸ்ட்ராக்ஷன்ற ஒரு வார்த்தையை இந்த படத்துக்கும் அதுக்கும் செம்மையாக மேட்ச் ஆகுதுன்னு சொல்லுவேன். இதில் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பையனை வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு பெங்களூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெங்களூருக்கு போயிட்டு அவரை வந்து காப்பாற்றுற மிஷனில் வந்து இறங்குறாரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அசாசின்ஸ் ஃபைட்ஸ் தான் வந்து இருக்கும். இந்த படத்தில் ஒரு ஷார்ட் ஒன்று வரும். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் சிங்கிள் டேக்கில் எடுத்திருப்பாங்க. அதாவது கட்டே இல்லாமல் அந்த 2 மினிட்ஸை வந்து எடுத்திருப்பாங்க. பயங்கரமாக புல்லட் சீன், ஃபைட் சீன்லாம் வேற லெவலில் இந்த படத்தில் இருக்கும்னு சொல்லுவேன். ஸோ இந்த படத்தை யாரெல்லாம் பார்க்கலையோ கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லுவேன். ஸோ ஒரு தரமான ஆக்ஷன் படத்தை தெரியுங்க அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டன்னிங் விஷுவல்ஸோட நம்ம தார் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நடிச்சிருப்பாரு. ஸோ தமிழ் டப்ல அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் இம்பாசிபிள் அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ்ன்னு தான் சொல்லணும். 1996 ஸ்டார்ட் ஆன படம். நிறைய சீரியஸாகவே இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க. நிறைய பார்ட்ஸ் நிறைய ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ரீசெண்டாக 2025 கூட ஒரு பார்ட் வந்து ரிலீஸ் ஆச்சு, ரேக்கனிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மிஷன் இம்பாசிபிளை நிறைய பேர் வந்து பார்க்காம இருப்பீங்க. ஒரு ஆக்ஷன் படம் வேணும் அப்படின்னா, அதுவும் தமிழ் டப்ல வேணும் அப்படின்னா மிஷன் இம்பாசிபிள் பார்க்காம இருந்தீங்கன்னா இழப்பு உங்களுக்கு தான் சொல்லுவேன். ஸோ அப்படி என்ன கதை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லெஜெண்டரி ஆக்டரான டாம் க்ரூஸ் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரியே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் தான். ஸோ எந்த மிஷின் முடிக்க முடியாத மிஷின்ஸை வந்து நம்ம டாம் க்ரூஸ் வந்து முடிச்சு காட்டுவார். ஸோ அதான் மிஷன் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் மிஷன் வந்து கொடுக்குறாங்க, ஒவ்வொரு பாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிஷின் வந்து இருக்கும். எல்லா பாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். ஸோ எல்லாமே தமிழ் டப்ல அவைலபிளாக இருக்குது. அண்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வர ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாம் க்ரூஸே வந்து பண்ணிப்பாப்ல. ஸோ எந்த ஒரு CGI எஃபெக்ட் எதுவுமே இல்லாமல் அவங்க வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ மிஷன் இம்பாசிபிள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துருங்க, தமிழ் டப்ல அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா த ரைட் அப்படின்ற ஒரு படம். ஸோ எதுக்கு ப்ரோ அதை 2nd பிளேஸில் வச்சிருக்கு, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அண்டர்ரேட்டடான ஒரு ஆக்ஷன் மூவின்னு வந்து சொல்லுவேன். நிறைய பேருக்கு இந்த படம் வந்து இருக்கிறதே வந்து தெரியல. இதோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரைடு மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போவாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ரைடு தான் போவாங்க. பட் ஆனால் அங்கே நிறைய ஃபைட் பண்ண வேண்டியது வரும், நிறைய அசாசின்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே தாண்டி நம்ம ஹீரோ வந்து தனியாக மாட்டிப்பார் அந்த இடத்துல. ஸோ கடைசி வரைக்கும் அவர் எப்படி சர்வை பண்ணி வராரு. ஸோ அதில் நடக்கிற அந்த ஃபைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலான விஷுவல்ஸ் வந்து சொல்லுவேன். ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸில் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ தரமான ஃபைட் சீன் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ புதுசாக நிறைய ஃபைட்டிங் டெக்னிக்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. படம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டு தான். ஸோ தமிழ் டப்ல அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜான் விக் அப்படின்ற ஒரு படம். ஸோ 2014 ரிலீஸ் ஆனது. இதை பற்றி நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த படத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜான் விக் வெறியன்னு வந்து சொல்லுவேன். ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு வந்து சொல்லாவே எனக்கு வந்து ஜான் விக் தான் மைண்டுக்கு வருவார். அந்த அளவு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரை வந்து இந்த படத்தில் பயங்கரமாக டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க சொல்லலாம். ஸோ ஜான் விக்ன்ற ஒரு பேரை சொன்னாவே, இந்த படத்துக்குள்ளே ஜான் விக்ன்ற ஒரு பேரை சொன்னாவே எல்லாருமே வந்து நடுங்க ஆரம்பிப்பானுங்க. அந்தளவு ஒரு வெறித்தனமான ஒரு கேரக்டர்னு சொல்லுவேன். ஸோ லெஜெண்டரி அசாசினான நம்ம ஜான் விக் எந்த ஒரு இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்பார். அந்த டைமில் அவங்க வந்து ஒய்ஃபும் வந்து இறந்து போயிடுவாங்க, அவரோட ஒய்ஃப் வந்து. ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாய் ஒன்று கொடுப்பாங்க. அந்த நாய் தான் பார்த்துட்டு வருவார். ஒரு சில கேங்ஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாயை வந்து கொண்டுடுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே. ஸோ இப்போ அந்த நாயை வந்து கொண்டவங்கள நம்ம ஜான்விக் வந்து தேடி தேடி கொள்ள ஆரம்பிப்பார். ஸோ இதுக்கப்புறம் தான் படமே வந்து பீக்கில் போக ஆரம்பிக்கும். ஸோ ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். நீங்கள் இன்னும் ஜான்விக்கை பார்க்கல அப்படின்னா, ஜான்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பார்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. 5th பார்ட் ரிலீஸ் ஆகுமா என்னன்றது தெரியல. இதோட சீக்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஜான்விக் பெலரினா வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஜான்விக்கே பார்க்கல அப்படின்னா ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு ஆக்ஷன் மூவியை மிஸ் பண்ணுறீங்கன்னு தான் சொல்லுவேன். நான் முன்னாடி சொன்ன அந்த 4 படத்தை பார்க்குறீங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டு ஜான் விக்கை போட்டுருங்க. ஸோ வேறு லெவலான ஒரு ஃபைட் சீன் வந்து சொல்லுவேன். தமிழ் டப்பில் எல்லா பார்ட்ஸுமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் வேணும் அப்படின்னா Instagram ID கீழே லிங்க்கில் கொடுக்குறேன். அங்கே வந்து DM பண்ணி அப்படின்னா நான் உங்களுக்கு எல்லா படத்தோட லிங்க்குமே சென்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் என்னோட டாப் 5 ஆக்ஷன் மூவிஸ். ஸோ எந்த மாதிரியான சேனலில் உங்களுக்கு மூவி வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் வந்து ரெடி பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.